கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதமான நாளை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் வசனங்கள் 11, 12 இவ்விதமாக சொல்லுகிறது. எந்த சிட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். நம்முடைய வாழ்வில் சிட்சை, தண்டனை, வருத்தங்கள் இவைகளெல்லாம் நமக்கு ஒருவேளை கொடுக்கப்படுகிறது. நாம் வேலை செய்கிறதான இடங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு நாங்க வார்னிங் லெட்டர் தந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நமக்கு அது வருத்தமா இருக்கும் அருமையானவர்களே. ஆனால் அதை பழகி போகும்போது அதனோடே வாழுகிறதான நமக்கு பிற்காலத்தில் அது என்னவாக மாறுமாம்? அது நீதியான சமாதானமாக மாறுமாம். 12வது வசனம், அப்படி வாழ்கிறதான நமக்கு என்ன வழி, என்ன போக்கு என்று பார்க்கும்போது, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வாருங்கள். உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். வருத்தமும் சஞ்சலமும் மாறி நீங்கள் நீதிக்குட்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.